நான் நினைச்ச மாதிரி பாரி மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் எல்லாமே ஏன் ராஜ்யம்தான். கண்மணி, அது எப்படி முடியும்? ஏமா முடியாது? மரகதத்தை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். ஏன்னா மரகதம் சொல்றதான் என் மாமனார் கேட்டாகணும். அப்புறம் என்ன, நாம நினைச்ச மாதிரி பெரிய வீட்டோட குடுமி நம்ம கையில. கண்மணி, கேட்கவே சந்தோஷமா இருக்கடே. மீதி இருக்கிறது அந்த புனிதாவும் கபிலனும் தான். அதுங்களையும் ஏதாவது பண்ணி துரத்திட வேண்டியதுதான். அப்புறம் என்ன, நீ, நான், என் புருஷன், என் மாமனார் மாமியாருன்னு இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம். கண்மணி, இதெல்லாம் நீ எப்படி கண்மணி பண்ண போற? பொறுத்திருந்து பாரு. நான் நினைச்ச மாதிரியே இந்த பெரிய வீட்டை ஆட்டி வச்சு இந்த கண்மணி சொல்றதுதான் சரி, கண்மணி தான் எல்லாம்னு சொல்ல வைக்கிறேன். ஆமா, நீங்க வாங்க. எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லுங்க. அண்ணா வணக்கண்ணே. சரி இருங்க, மறுபடியும் நான் பேசுறேன், நீங்க வைங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அது அண்ணே, நம்ம கிட்ட ஒருத்தன் ரொம்ப நாளா குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சரி, அவனை ஒரு வழி பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. அதான் சொன்னேன்லண்ணே, நமக்கு குடைச்சல் கொடுக்கற அந்த ஆளோட வீட்டு பத்திரத்து மேல நம்ம பேர்ல ஒரு போலி டாக்குமெண்ட் ஒன்னு ரெடி பண்ணணும். அதுக்காக தானே உங்கள்கிட்ட வந்தோம். ஆளு நல்லா கண்ணங்கரையல்னு இருக்கிறத பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கான்ஸ்டபிளா இருப்பான் போல இருக்கே. இந்த ஆளு செக்க செவேல் இருக்கிறத பார்த்தா இவனும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டரா இருப்பான் போல இருக்கே. நம்ம பண்ற ஃப்ராடு தனத்தை எல்லாம் கண்டுபிடிக்கதான் வந்திருக்கானு நினைக்கிறேன். இவனுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம், நாம மாட்டிப்பான். யாருகிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி வேலை செய்யற ஆள் நான் இல்ல. ஏதோ இங்கிட்ட வர்ற கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு உதவிகளை செஞ்சு அவங்க கொடுக்கற பணத்தை வச்சு நேர்மையான வழியில வாழ்ந்துட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து போலி டாக்குமெண்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்களா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அண்ணா இருங்கண்ணே, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? இத பாருங்கண்ணே, இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நாங்க அதை கொடுக்க ரெடியா இருக்கோம். என்ன பார்த்தா பணம் வாங்குற ஆள் மாதிரியா தெரியுது? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, இல்லன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அண்ணா இருங்க, என்ன ஆயிடுச்சுன்னு இப்ப போலீஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க தான் பணம் தரோம்னு சொல்றோம்ல, போலி டாக்குமெண்ட் ஒன்னு ரெடி பண்ணி தாங்க. திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க இங்க இருந்து. சரிப்பா. அப்புறம் ராசாத்தி இனியா எப்படி இருக்கு இந்த கெட்டப்பு? சூப்பர்ண்ணே. டேய், பார்த்தா ஒரிஜினல் மாக்கா மாதிரியே இருக்கடா. அப்படியா இருக்கேன்? ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கணும். அண்ணா சரி, நீங்க போய் அவங்க கிட்ட பேச ஆரம்பிங்க. அம்மா, அப்புறம் அந்த பரந்தாமனோட பத்திரங்கத்திரம்லாம் அண்ணன்ட்ட பத்திரமா இருக்குமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, போறேன், வேலையை முடிச்சிட்டு அண்ணன் வர்றேன், சரியா? தம்பி வரட்டுமா? வரேன் தம்பி. இந்தப்பா 2 வாரம் கழிச்சு வா. சரிங்க, எல்லா வேலையை முடிச்சு வச்சறேன், நீ வாங்கிட்டு போவ. சரிங்க சார், அப்ப நான் வரேன். ஐயா வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு உதவி வேணும். என்னையா வேணும்? அது நான் வாங்கின இடத்துல ஒரு பையன் வந்து குடிசைய போட்டு அது அவன் இடம்னு சொல்லி போலி டாக்குமெண்ட்டை வச்சு என்னைய மிரட்டிக்கு இருக்கான். அப்படியா? ஆமாங்கிறேன். அவனை சும்மா விடலாமா? அதே அவன் இடத்துக்கு ஒரு போலி டாக்குமெண்ட்டை போட்டு அவனை உண்டு இல்லன்னு பண்ணி போடணும்னு நான் வந்திருக்கேன். அவன் என்னைய மாக்கான்னு நினைச்சிட்டான் போல் இருக்கு. விடுவேனா நானு? ஒரு கை பாக்கணும்ல. ஐயா, நீங்க தான் எல்லாத்தையும் எனக்கு ரெடி பண்ணி தரணும். பண்ணிரலாம். ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிறீங்க? உடனே பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் நானு. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே, அதான் யோசிக்கிறேன். நீ அவ்வளவு பணம் குடுப்பியா? உங்ககிட்ட இருக்கா? எவ்வளவு பணம் வேணும் அத முதல்ல சொல்லுங்க. ஒரு 50,000 செலவாகும். உன்னை பார்த்தா அவ்வளவு பணம் வச்சிருக்கிற மாதிரி தெரியலையே. இங்க வருங்க, ஊர்ல என் பேர்ல சொத்து பத்துலாம் நிறைய கிடக்கு. இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. விஷயத்தை மட்டும் முடிச்சு கொடுங்க, அம்பிட்டுதான். சரி சரி, ரெடி பண்ண போற டாக்குமெண்ட் விவரம் எல்லாம் வச்சிருக்கியா? அது இல்லாம வருவேனா நானு? நான் என்ன கொண்ட வச்ச மாக்கான்னு நினைச்சியா? இங்க பாரு, இந்த காகிதத்துல இந்த சர்வே நம்பர் அது இது லொட்டு லொசுக்கு அம்பிட்டு இருக்கு.
சரிப்பா. இந்த நீ கேட்டியே பணம், ஆமா. அதுவும் இந்த இருக்கு. எப்படி வேலையை முடிச்சு கொடுத்துருவியா? பரவாயில்லையே, எல்லாம் பிளானோட தான் வந்திருக்கேன். ஆமா ஆமா, இல்லையா பின்ன நான் பிளானோட தான் வந்திருக்கேன். பண்ணி கொடுத்துறேன். ஆ, மாமா அங்க பாருங்க, குமரன் மாமா, ஸ்னேகா, ரோஜா எல்லாம் போறாங்க. அட ஆமா. மாமா நம்ம ஸ்னேகாவை போய் பார்த்துட்டு போலாமா? சரி. டேய், ஆ? நாங்க போய் ஸ்னேகாவை பார்த்துட்டு வரோம். அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க பாரு, சொன்ன வேலையெல்லாம் மறக்காம பண்ணிடு, எதுவும் சொதப்பி வச்சிடாத. சரியா? சரி மாப்ள, வா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இந்த வேலையை நான் முடிச்சிடுறேன். நீங்க கவலைப்படாம போங்க. சரி. சரி வரேன்னா. சரிம்மா சரிங்க. ஸ்னேகா, நீ உள்ள போ, நான் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த சமுதாயத்துல இருக்க பொறுக்கைங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்க எனக்கு ஒரு வழி தெரியல. அதான் மனச கல்லாக்கிக்கிட்டு இந்த தாலியை எடுத்து நானே என் கழுத்துல கட்டிக்கிட்டேன். ராசாத்தி, உங்களுக்கு துரோகம் பண்ணவோ இல்ல ஏமாத்தவோ நான் எப்பவும் நினைச்சதில்ல, நினைக்கவும் மாட்டேன். ராசாத்தி, ஸ்னேகா பாவம். அவ என்ன காதலிச்சதை தவிர வேற என்ன தப்பு பண்ணா சொல்லுங்க? சரி விட்ரா, நாங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், எங்களை மன்னிச்சிடுறா. இனியா, டேய். ஆமா மாமா, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க தாலி கட்டிட்டீங்களோங்கிற பதட்டத்துலதான் மாமா உங்க மேல கையை வச்சுட்டாரு. நானும் ஸ்னேகாவை வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். பரவாயில்ல ராசாத்தி, நீங்க 2 பேரும் எங்களுக்காக எவ்வளவோ பழிய சுமந்தீங்க, இன்னமும் போராடிட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆமா ராசாத்தி, எங்களை தட்டி கேட்கிற எல்லா உரிமையும் உங்க 2 பேருக்குமே இருக்கு. அப்படி என்னதான் வீடியோ அனுப்பியிருக்கான்னு தெரியல, பாக்கலாம் இரு. பாரு. என்ன கண்மணி பாரு.
ஐயோ போச்சே. நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சே. உன்கிட்ட படிச்சு சொன்னனே மாப்பிளைய அவ கூட அனுப்பாதன்னு சொல்லிட்டு ஏதாவது விபரீதம் நடக்கும்னு சொன்னேன். பாவி மக கேட்டாளா? இப்ப பாரு, ஐயோ அவ கழுத்துல தாலிய கட்டி உன் வாழ்க்கைய கேள்விக்குறி ஆக்கிட்டான். ஐயோ 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 ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் இப்போ? என் பொண்ணோட வாழ்க்கைய இனியும் ஒரு அசத்தையும் சேர்ந்து கெடுத்துட்டாங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? கண்மணி, என்னடி இப்படி ஆயிடுச்சு உன் வாழ்க்கை? மாமாவை திட்டாதீங்க அத்தை. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். போதும்டி அம்மா, உன் பேச்ச கேட்டு நான் ஏமாந்ததெல்லாம் போதும். அத்தை ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கேளுங்களேன். ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீ சொன்னதை கேட்டுதான் நான் ஸ்னேகா மேல இறக்கப்பட்டு ரோஜாவை நம்ம வீட்டு வாரிசாக்குனேன். அதுக்கு நீ நல்லாவே நன்றியை காட்டிட்ட. பெரியமா, அவ என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளுங்க. பொண்டாட்டி பேச்ச கேட்டு ஆடுறவன் பேச்ச நான் கேட்க தயாரா இல்ல. இவங்க இப்படிதான் இனியா எதிரில இருக்கிறவங்கள பேசவே விட மாட்டாங்க. அவங்களே பேசி அவங்களே ஒரு முடிவு பண்ணி எல்லாரையும் கட்டி ஆளணும். இவங்க சொல்றத மட்டும்தான் நம்ம எல்லாருமே கேட்கணும். வாய மூடுமங்க. பாழா போனது என் புள்ள வாழ்க்கையும் என் மருமக வாழ்க்கையும் தான். இதுல நீ வந்த அப்புறம் நான் பத்திரகாளி ஆயிடுவேன் பாத்துக்க. அத்தை, உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா எங்க பக்கத்து நியாயத்தையும் கொஞ்சம் சொல்ல விடுங்களேன். அது மட்டும் இல்ல, குடும்ப விஷயம் இப்படி வாசலையும் நிக்க வச்சு பேச வேண்டாம். உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசலாம். இன்னுமா நான் உள்ள வந்து உறவாடுவேன்னு நினைக்கிறேன்? உங்ககிட்டெல்லாம் பேசி என் நேரத்தை வீணடிக்கிறேன் பாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்னேகா தானே. அவளுக்கு குடுக்கற குடல நீ அடங்குவ. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனி நமக்கு இங்க என்ன வேலை கண்மணி? வா, அந்த ஸ்னேகாவை ஒரு வழி ஐயோ, பண்ணலாம். அத்தை, சரிங்க. நான் சொல்றது கேளுங்க அத்தை. வேண்டாம் அத்தை, கையை ஸ்னேகா விடு. ரொம்ப பாவம் அத்தை. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. விடு கையை. வா கண்ணா. ஐயோ, தயவு செஞ்சு நில்லுங்க. ஸ்னேகா, டேய் குமரா, ஏய் தள்ளு. ஏண்டி, என்னடி இது? எப்ப நடந்தது இந்த கல்யாணம்? சொல்லடி, வாய திறந்து பதில் சொல்லு. கேக்குறேன்ல, நிரந்தரமா என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியடி. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய், வாய மூடுறி. அம்மா அவளை சொல்ல விடுங்கம்மா. அப்பதானே உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் என்னடா உண்மை தெரியணும்? அவ கழுத்துல கிடக்குற தாலி எல்லாத்தையும் சொல்லுதே. ஐயோ அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏய், நீ ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் பாத்துக்க. அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லாம் உங்களுக்கே புரியும். பெரியமா, நாங்க என்ன சொல்ல வரோம்னா, ஏய், நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உங்களுக்கு இங்க என்ன வேலை? மரியாதையா வெளியில போயிடுங்க, போங்க. தாலி கட்டிட்டா இந்த மரகத சும்மா விட்டுருவாளா? விட மாட்டா. இப்பவே இத அறு தெரிஞ்சு என் புள்ளைய கையோட கூட்டிட்டு போறேன். இதை யார் தடுக்கறாங்கன்னு பாக்குறேன். அம்மா அம்மா அறுத்துருங்க, அறுத்துருங்க அத்தை. பெரியத்த, ஸ்னேகா கண்மணிக்கு எப்பவுமே கெடுதல் நினைக்க மாட்டா. அவ வாழ்க்கைக்குள்ள வரவும் மாட்டா. இவ்வளவு வியாக்கியானம் பேசுற நீ, குமரன் இவளை இப்படி திருட்டுத்தனமா வந்து பாக்குறதுக்கு என்ன சொல்ற? உனக்கு தெரிஞ்சுதானே இதெல்லாம் நடக்குது. இனியும் இந்த மாதிரி நான் நடக்க விட மாட்டேன்.
இத பாரு, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா இனிமே குமரன் இங்க வர மாட்டான். இவளும் குமரனுக்கு போன் பண்ணவே கூடாது. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங். அம்மா இத மீறி யாராவது தில்லுமுள்ளு வேலை பண்ணீங்க, அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன். டேய் வாடா, அம்மா வா, வழிய விடு, அத்தை, வாடா, அம்மா வா. எல்லாமே என்னாலதான் ராசாத்தி. எது நடந்துரும் நான் பயந்துட்டு இருந்தனோ அது எல்லாமே இப்ப நடந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்னேகா. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஸ்னேகா 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 என்னாச்சு? ஸ்னேகா ஸ்னேகா என்னாச்சு? குமரன் மாமா, ராசாத்தி, அம்மா பேச்ச தட்ட முடியாம நான் அங்க வந்துட்டேன். இப்ப ஸ்னேகா என்ன பண்றா? ரொம்ப அழுதுட்டு இருக்காளா? நீ கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்து ராசாத்தி. மாமா நான் சொல்றத கேட்டு பதட்டம் எல்லாம் ஒண்ணு பட வேண்டாம். நீங்க போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஸ்னேகாவுக்கு பிக்ஸ் வந்துருச்சு. என்ன சொல்ற ராசாத்தி? மாமா நீங்க பதறாதீங்க. நல்ல வேளை நாங்க இருந்ததுனால ஸ்னேகாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இப்போ ஸ்னேகாவுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியல. நான் இங்கதான் இருக்கேன். ராசாத்தி, எதுவும் ரொம்ப சீரியஸா? நான் வேணா உடனே கிளம்பி அங்க வரட்டுமா? மாமா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் பெரியத்தைக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனையாயி வெடிச்சிரும். என்ன ராசாத்தி இப்படி சொல்ற? நான் ஸ்னேகாவை உடனே பார்க்கணும் ராசாத்தி. அவளுக்குன்னு வேற யாரு இருக்கா? மாமா உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இப்ப நீங்க அங்கிருந்து வர்றது அவ்வளவா நல்லா இருக்காது. அதான் நான் இங்க இருக்கல, நான் பாத்துக்கிறேன். இல்ல ராசாத்தி, என்னால முடியாது. நான் உடனே கிளம்பி வரேன். அவ இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது என்னால எப்படி இங்க இருக்க முடியும்? இல்ல ராசாத்தி, நீ என்ன சொன்னாலும் என்னால முடியாது. நான் ஸ்னேகாவை பார்க்க வந்தே தீருவேன். அத்தை, நீங்க இவ்ளோ தூரம் சொல்லி கையோட கூட்டிட்டு வந்தும் ராசாத்திக்கு போன் போட்டு ஸ்னேகாவை பத்தி விசாரிக்கிறாரு பாருங்க. இல்ல ராசாத்தி, என்ன நீ தடுக்காத. நான் உடனே போன குடுறா. அம்மா 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 ராசாத்தி, குமரன் இப்ப இல்ல, எப்பவுமே அங்க வர மாட்டான். அம்மா அவ்வளவு ஏன், ஸ்னேகா செத்தா கூட அந்த வீட்டு படியை என் பையன் மிதிக்க அம்மா மாட்டான். நீங்க ஹலோ டேய், என்ன மீறி ஸ்னேகாவை பாக்குறேன்னு இந்த வீட்டு படியை தாண்டின காலை உடைச்சிருவேன். அவ்வளவு ஏன், ஸ்னேகா செத்தா கூட அவ பணத்தை கூட நீ பார்க்க கூடாது. என்னங்க எங்க போறீங்க? என்னங்க கேட்டுட்டே இருக்கல, எங்க போறீங்க? ஏய் கையேறி. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? இங்க பாருங்க, ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். இங்க பாருங்க, இப்ப நீங்க எங்க போக துடிக்கிறீங்க? முதல்ல அத சொல்லுங்க. ஏய், நீ கேட்டா நான் பதில் சொல்லணுமா? உனக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. வேற யாருக்கு பதில் சொல்லுவீங்க? அத்தை, உன் வேலையை பாரு கண்மணி. ஐயோ எங்க போறீங்க? கேட்டுட்டே இருக்கல. ஏய் உள்ள போடி பேசாம. அத்தை இங்க பாருங்க. என்னடா பிரச்சனைங்க? ஓஹோ, அப்ப என் பேச்ச மீறி அந்த ஸ்னேகாவை பார்க்க முடிவு பண்ணிட்டு அப்படிதானே? டேய், வாயை திறந்து பதில் சொல்லுடா. என்னம்மா பதில் சொல்றது? ஸ்னேகா செத்த கூட பார்க்க கூடாதுன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சொல்றீங்க. அம்மா, ஸ்னேகா பாவமா?
அவளுக்கு என்ன விட்ட வேற யாருமா இருக்கா? ஆமா, இங்க பாருங்க, நான் அவ கழுத்துல கயிறு கட்டலமா, அது அவளே கட்டிக்கிட்ட கயிறுமா. நான் எவ்வளவு சொல்லியும் இந்த ராட்சசி கண்மணி பேச்ச கேட்டுட்டு என்ன நம்பாம இருந்தா எப்படிமா? ஆமா, அதுவும் ஒருத்தர் உயிரோட போராடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம அவளை பார்க்க கூடாதுன்னு சொன்னா எப்படிமா? இங்க பாருங்கம்மா, உங்களை மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. நீங்க என்னதான் என்ன தடுத்தாலும், ஏன் அடிச்சா கூட நான் கண்டிப்பா ஸ்னேகாவை போய் பார்க்க தான் போறேன். டேய், டேய், டேய். டேய் குமரா, ராசாத்தி கூட சேர்ந்து அந்த ஸ்னேகா மேல இறக்கப்பட்டு ரோஜாவை இந்த வீட்டு வாரிசாக்குன பாருங்க, அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. வாரிசு ஆக்குனதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. நீ குமரனை நம்பாம இருந்த பாரு, அதுதான் தப்பு. இப்படியே விட்டா நாளைக்கு அவன் இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போய் அவ கூட வாழ மாட்டான்னு என்ன நிச்சயம்? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு. அதையெல்லாம் காத்துல பறக்க விட சொல்றீங்களா? இப்பவே இந்த ஊர் எந்த மாதிரி எல்லாம் பேசுது தெரியுமா? நாம என்ன வீடு வீடா போய் நம்ம புள்ள தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? அண்ணி, கொஞ்சம் கோவப்படாம இருங்க. கண்மணி அந்த வீடியோவை காட்டினதும் ராசாத்தியோ இல்ல இனியனுக்காவதோ இல்ல ஸ்னேகா குமரனையாவது கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு பொறுமையா விசாரிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒவ்வொரு இடமா போய் சண்டை போட்டு வந்திருக்கீங்க. அதான் அண்ணனுக்கு மன வருத்தமா இருக்கு. ஆனா ஒண்ணு அண்ணி, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான். இவ பேச்ச எண்ணி கேட்காம இருக்கீங்களோ அப்பதான் இந்த குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் தீரும். நல்லா இருக்கு மாமா உங்க நியாயம். ஹே மாமா, என் புருஷன் கூட ஒரு பொண்ணு, அவ கழுத்துல புதுசா கட்டின தாலி கயிறு, அதுவும் கூடவே ராசாத்தியும் இனியனும். இப்படி இருக்கும்போது என்ன வேற எப்படி நினைக்க சொல்றீங்க? நான் இல்ல, எந்த பொண்ணும் தன் புருஷன் மேல சந்தேகப்படதானே செய்வா? எனக்குன்னு இந்த வீட்ல சப்போர்ட் பண்ற ஒரே ஒரு ஆளு என் அத்தை தான். அதான் அவங்க கிட்ட வீடியோவை காட்டினேன். அதுக்கு போய் குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு நீங்க என் மேல பழி போடுறீங்க. பரவாயில்ல மாமா, நீங்க பழி போட்டாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் பிரச்சனை பண்ணுவேன். வாய மூடு கண்மணி. சும்மா எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? திட்டுங்க மாமா, திட்டுங்க. எல்லாரும் என்னையே திட்டுங்க. ஆனா ஒண்ணு, ஒரு பொண்ணா நான் படுற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க ஒரு நிமிஷம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா என் பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கு தெரியும். ஆமாமா, நீ ரொம்ப நியாயமான பொண்ணுதான். இப்ப கண்மணி ஏன் திட்டுறீங்க? அவ சொல்றது சரிதானே? இந்த ஜென்மத்துல உன்னெல்லாம் திருத்த முடியாது. உன் கூட பேச எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்ப இத பத்தி யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். அண்ணே வாங்கண்ணே. என்னடி இதெல்லாம்? பாத்தியாமா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் மேலேயே எல்லா பழியும் தூக்கி போடுறாங்க. ஆனா ஒண்ணுமா, இத நான் கண்டிப்பா இப்படியே விட போறதில்ல. இந்த கண்மணி பத்த வச்ச நெருப்ப கொழுந்து விட்டு எரிய வைக்காம விட மாட்டேன். வாங்க அத்தை, என்ன இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க? இப்போ மனசு ரொம்ப குளு குளுன்னு இருக்குமே. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியாதுடி, உனக்கு ஒண்ணும் புரியாது. உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மங்கை என்னை எதிர்த்து வீட்டை விட்டு போயிட்டா. இப்ப குமரன் நான் எவ்வளவு தடுத்தோம், என்ன கொஞ்சம் கூட மதிக்காம அந்த ஸ்னேகாவே கதின்னு போயிட்டான். பெரிய வீட்ல என் மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா இறங்கணும், நீ கொடி கட்டி பறக்கணும், அப்படிதானே? ஏன் அத்தை பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க?
கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. என்னடி பண்ணல? நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் புள்ளியார் சொல்லி போட்டதே நீதானே? என்ன அடிச்சல்ல, நல்லா வேணும்டே உனக்கு, கண்மணியா கொக்கா. நான் ரோஜாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அவளுக்குன்னு யாரும் இல்லாத குழந்தைன்னு நினைச்சு நானே வளர்க்கலான்னு தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அது குமரன் மாமாவோட குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியாத்த என்னால சும்மா இருக்க முடியும்? என்ன இருந்தாலும் ஸ்னேகாவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு குமரன் மாமா ஒரு காரணம் தானே? ஓஹோ, பாவத்துக்கு பரிகாரம் தேடுறீங்களோ? இல்ல அத்தை, அன்னைக்கு நீங்க ஸ்னேகா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் வேற வந்துருச்சு. குமரன் மாமா ஸ்னேகாவை இறக்கப்பட்டு தான் பார்க்க வந்தாரு. மத்தபடி அவளோட சேர்ந்து வாழணும்னு அவருக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப என் புள்ள என் கூட இல்ல, அதுக்கு நீதாண்டி காரணம். அத்தை, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் மனிதாபிமானத்துல தான் ஸ்னேகாவை பார்த்துட்டு இருக்கேன். மத்தபடி குமரன் மாமாவை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும், குடும்பத்தை கலைக்கணும், இந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு துளி கூட இல்ல. என்ன நம்புங்க. அப்ப நான் தான் குடும்பத்தை கலைக்கிறேன்னு சொல்ல வரியா? இல்ல அத்தை, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியும்டி, நீயும் உன் மாமியாரும் சேர்ந்து ரொம்ப அருமையா கேம் ஆடுறீங்க. நீ என் குடும்பத்தை பிரிக்க அலையிற, அந்த மங்க எப்ப பாரு சொத்தை பிரிக்கணும்னு அலையிறா. அப்படிலாம் இல்ல அத்தை. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். என்னடா இவ ஒரு குடும்பத்தையே தான் கண்ட்ரோல்ல வச்சு ஆட்டி படைக்கிறாளேன்னு என் மேல ஆத்திரம், கோவம் உனக்கு. அதான் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு பழி போடுறேன். பெரிய குடும்பத்தோட பேரும் புகழும் என்ன ஆகுங்கிற கவலை இல்ல, அந்த அக்கறையும் இல்ல உங்களுக்கு. நான் ஒண்ணு இல்லாம போய் டம்மி ஆகணும், ஆனா நீ ஊரெல்லாம் பேர் வாங்கி ஒசரத்துக்கு போயிட்டே இருக்கணும். அதுதானே உன் எண்ணம்? அத்தை, இப்படி என் மேல பழி போட்டா நான் என்ன அத்தை பண்றது? அப்படிதான், நல்லா கெஞ்சி அழுடி. நீ ஒண்ணும் பண்ண முடியாது, என்னதான் நான் அடிச்சுக்கணும். இப்படி உன்னை தேடி வந்து பேசும்படி வச்சுட்டல்ல, உன் மேல பாசம் வச்சு உன்னை நம்பினதெல்லாம் என்னோட முட்டாள்தனம் தான். அது நீ எனக்கு நல்லா புரிய வச்சுட்ட. இத பாரு, நல்லா கேட்டுக்க. இனிமேதான் இந்த மரகதத்தோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. ஆமாண்டி, நீ பழைய மரகதத்தை தட்டி எழுப்பிட்ட. அதோட விளைவுகளை நீ சந்திச்சுதான் ஆகணும். நீ எப்படி நிம்மதியா இருக்கன்னு நானும் பாக்குறேன். வா கண்மணி, போலாம். என் மாமியார் அந்த ராசாத்திய சேர்மன் ஆபீஸ்லயே வச்சு விடுன்னு விட்டா பாரு. அந்த கண்கொள்ளா காட்சியை நீ பாக்கலையே. இவ்ளோ நாள் சேர்மன்னு பீத்திட்டு இருந்தால, இனி எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு மக்களை சந்திப்பா? எல்லாரும் காரி துப்பிட மாட்டாங்க? ஆமா கண்மணி, குடும்பத்துல உள்ள பிரச்சனையே சரி பண்ணலையே, இவ எங்க பொது பிரச்சனைய பாப்பான்னு அவளோட மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடும் இல்ல கண்மணி? ஆமாமா, அத நினைச்சாலே என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி தான் பறக்குது. அந்த ராசாத்திய பதவியை விட்டு இறக்கணும், அத பார்த்து நான் ரசிக்கணும். அதுக்காக தான் உனக்கு இந்த ட்ரீட். அது மட்டும் இல்ல, எனக்கு மனசு நிறைஞ்சாலே போதும். ஆனா உனக்கு சோறு தானே முக்கியம். அதான். என்ன கண்மணி, அம்மாவை எப்படி அசிங்கப்படுத்துற? என்னம்மா, உனக்கு எல்லாம் இது என்ன புதுசா? பேசாம இரு. இப்பதான் நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா ஒவ்வொன்னா நடக்குது. சீக்கிரமே பெரிய வீட்டு கண்ட்ரோல் என்கிட்ட வந்துரும் பாரு. கொஞ்சமாவது டீசன்சி இருந்திருந்தா பெரியமா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா? ராசாத்தையே இந்த ஊரே மதிக்குது, அவளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு.
இப்படி அந்த சேர்மன் ஆபீஸ்க்கே போய் இவ்வளவு அவமானப்படுத்தி பேசிருக்காங்களே, இனி ராசாத்தி அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க மதிப்பாங்களா இல்ல ஊர் மக்களாவது மதிப்பாங்களா? பெரியம்மா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. மாமா விடுங்க. அப்படிலாம் விட முடியாது. இத நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம குடும்பத்துக்கு தான் ஆபத்துல போய் முடியும். அது மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது மாமா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது கிடையாது. இப்பவே நம்ம பெரியம்மாவை தடுத்தாகணும். இதெல்லாம் தப்பு பெரியம்மா, இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லணும். இல்லன்னு வையேன், நிலைமை மோசமாயிடும். இப்பவே நான் என்னதுன்னு கேட்டு வரேன். நில்லினியா, என்னம்மா நீ அங்க போக கூடாது. நீங்களாம்மா இதை சொல்றீங்க? ஆமா இனியா, அக்கா யாரு சண்டை போட்டாலும் அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நீ அவங்களுக்கு எதிரா ஒரு வார்த்தை பேசினாலும் சண்டை போட்டாலும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருவாங்க. அவங்க உன் மேல உசுரே வச்சிருக்காங்க. அவங்கள நீ ஏதாவது கோவமா பேசிட்டேன்னு வையேன், அத அவங்களால தாங்கிக்கவே முடியாது. நீ ஏன் வயித்துல பிறந்திருந்தாலும் அவங்க என்னைக்குமே உன்ன அவங்க பெத்த பிள்ளையாதான் பாக்குறாங்க. அவங்க கிட்ட நாம மோதிரத்தை விட்டுட்டு வீடு கட்டுற வேலைக்கு என்ன தடங்களா இருக்கோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க 2 பேருமே பண்ணுங்க. சீக்கிரமே இந்த ஊருக்குள்ளேயே பெரிய வீடா கட்டுங்க. நாம எல்லாரும் அதுல குடியேறணும். சரிம்மா, நான் பெரியம்மா கிட்ட எதையும் கேட்க போறது இல்ல. நல்லது இனியா, நீயும் ராசாத்தியும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முறியடிச்சு வாழ்க்கையில முன்னேறி காட்டுறதுதான் நாம அவங்களுக்கு சொல்ற பதிலா இருக்கும். அவ ஒரு அரசாங்க அதிகாரி, அவளை போய் இப்படி குடும்ப விஷயத்த சொல்லி இப்படி அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்காளே, இவளுக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கும்? அவ சொன்னா இந்த ஊரே கட்டுப்பட்டு நடக்குது. அப்படி பேரும் புகழும் உள்ள ராசாத்திய ஆஃப்டர் ஆல் நம்ம குடும்ப விஷயத்துக்காக திட்டிட்டு வந்திருக்கான். அதுவும் ராசாத்தி எந்த தப்பும் பண்ணல. அப்படி இருக்கும்போது இப்படி புத்தி கட்டி நடந்திருக்காளே, இவளை அடிக்காம என்ன பண்றது? அதான் சொல்ற தம்பி, இவளை இப்படியே விட்டா நம்ம குடும்பத்தை ஒரு வழி பண்ணிடுவோம். இப்பவே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். இந்த வீட்டுல எந்த முடிவிலையும் இவ தலையிடாம இவளை அடக்கி ஒரு ஓரத்துல வைக்கணும். அதுதான் இவளுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கும். அண்ணே, அண்ணிய பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க, தப்புண்ணே. இந்த குடும்பத்தை இவ்வளவு தூரம் வழிநடத்தி கொண்டு வரதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்கள போய் ஏன் தம்பி இன்னுமா இவளை மதிச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த மரகத்தெல்லாம் எப்போ செத்துட்டான். இப்ப புத்தி கட்டு சீரழிஞ்சு போயிருக்கான். அதான் இவ வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்காம இப்படி கூறுகட்ட வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ அண்ணே, நீங்க அண்ணியை திட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் கண்மணி தான். ஆமா அண்ணே, இவதான் சும்மா இல்லாம எப்ப பாரு அண்ணிக்கிட்ட போய் ஏதாவது சொல்லி சொல்லி அவங்களை இப்படிலாம் செய்ய வச்சு கெட்ட பேர் வாங்க வச்சிருக்காங்க. அண்ணி யாருக்கும் கெடுதல் பண்ண நினைக்க மாட்டாங்க. இவதான் அண்ணி மனசை மாத்தி வச்சிருக்கா. அதான பார்த்தேன். என்னடா இன்னும் ஏன் தலை உருளாம இருக்கேன்னு. வாய மூடு கண்ணு. ஏன் மாமா என்ன திட்டுறீங்க? பாரி மாமா அத்தை மனச நான் தான் மாத்தி வச்சிருக்கேன்னு என் மேல பழி போடுறாரு. பாரு கண்மணி, அத கேட்டுட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? இந்த பாரு கண்மணி, நான் ஒன்னும் சும்மா பழி போடல, உண்மையதான் சொல்றேன். அப்படி என்ன உண்மையை சொல்லிட்டீங்க நீங்க? என்ன உண்மையா? அண்ணி ராசாத்தி மேல இருக்கிற கோவத்துல ஆபீஸ்க்கு போறாங்கன்னு உனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கோ அண்ணனுக்கோ போன் பண்ணி சொல்லிருக்கணும். அப்படி ஏதாவது பண்ணியா? நீ கூடவே போய் அவங்க திட்டுறதை வேடிக்கை பார்த்துட்டு குளிர் காஞ்சிட்டு வந்திருக்க. அப்புறம் உன்னை திட்டாம என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் சொல்றேன், இது எல்லாமே கண்மணியோட வேலைதான். அதனால கண்மணி சொல்றத அண்ணி கேட்காம நம்ம பாத்துக்கிட்டாலே போதும், குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அத்தைய தடுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா பழியையும் என் மேல போடாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. உங்க 2 புள்ளையும் ராசாத்தியும் சேர்ந்து பண்ண தப்புக்கு அத்தை வீட்டுக்கு மூத்தவங்கிற பேர்ல தட்டி கேட்டாங்க.
அதுக்கும் என்னதான் குத்தம் சொல்லுவீங்களா? ஆனா ஒண்ணு, இதுல என் வாழ்க்கை எப்படி போனாலும் அத பத்தி எல்லாம் யாருக்கும் கவலை இல்ல. ஆனா உங்க மருமகளோட கௌரவம் தான் முக்கியம். அப்படிதானே? கண்மணி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நான் என் அண்ணன் அண்ணி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன் அவ சும்மா இருக்கணும்? அவளை பேச விடுங்க. நீங்க அவ மேல ஒரு பெரிய பழிய போட்டிருக்கீங்க. அது ஏன் தப்பு இல்லன்னு அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல விடுங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் கேளுங்க அண்ணி. கேட்டதெல்லாம் போதும் தம்பி. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. இது எங்க குடும்ப விஷயம். இதை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். அண்ணி, என்ன பார்த்தா அப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? உங்க குடும்ப பிரச்சனைனா அப்புறம் நான் யார் அண்ணி? நான் இந்த குடும்பம் இல்லையா? இதுக்கு மேலயும் என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போனா சரி. அவன் என் உசுரடி. அவனை பார்த்தாடி ஒதுங்கி போ, நீ என் குடும்பம் இல்லைன்னு சொன்ன. இவ்வளவு நாள் நீ சொல்றதுதான் வேத வாக்குன்னு இருந்தான். என் தம்பியை பார்த்தாடி இந்த குடும்பத்துல அவன் இல்லைன்னு சொன்ன. உனக்காக அவன் பொண்டாடி கூட சண்டை போட்டு மதிக்காம பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டிய. உனக்கெல்லாம் மனசாட்சியா இல்லையா? ராட்சசி. நீ சொன்ன வார்த்தையை தாங்க முடியாம என் தம்பி இடிஞ்சு போயிருக்கான். நீ எல்லாம் என்ன ஜென்மமோ. சே, உங்ககிட்டலாம் போய் பேசிக்கிட்டேன். இந்த பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இது மாதிரி இனிமேல் என் தம்பியை பேசுறது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண மரியாதை கட்டு. கண்மணி, நீ நேசமணிய சாதுவா தான் பார்த்திருக்க. நீ இப்படியே குட்டிய குழப்பிக்கிட்டு இருந்த என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. அம்மா, உனக்கு இந்த அடி தேவையா? இனியாவது இதன் கூட சேராம திருந்தி பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்க. இல்லன்னா இனி இங்க என்னெல்லாம் நடக்குமோ? இப்படியே விட்டா மங்கத்தை எப்படி வெளியில வந்தாங்களோ அதே மாதிரி பாரி மாமாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவான். ஆமா அண்ணி, அத மனசுல வச்சுட்டு தான் அவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல ராசாதே, அந்த கண்மணி பண்ண வேலையாலதான் நேசமணி மாமா அக்காவை கை நீட்டிட்டாரு. அதனால அக்காவோட கோபம் இன்னும் அதிகமாகும். அவங்க தப்பு என்னன்னு அவங்களுக்கே புரியாத. சொல்ல போனா நம்ம மேல இருக்கிற கோபம் தான் அவங்களுக்கு இன்னும் அதிகமாகும். இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தா கண்மணி நம்ம பெரிய விட்ட ரெண்டா பிரிக்காம விடமாட்டா போல. என் புருஷன் அண்ணி அண்ணின்னு அவங்க மேல பாசமா இருந்ததுக்கும் எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லாம இருந்ததுக்கும் ரொம்ப நல்ல பரிசு கொடுத்துட்டாங்க. பாவம் அவரு போய் பார்த்து அக்கா இப்படி பேசிட்டாங்களே.
அன்பு வச்சிருக்கவங்க மேல இப்படி வார்த்தை அள்ளி கொட்டினா அவங்க மனசு என்ன பாடுபடும்? வாங்க 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 உட்காருங்க. உங்ககிட்ட உட்கார்ந்து பேசலாம் நான் வரல. நான் கொடுத்த 5 லட்சம் அட்வான்ஸ் திருப்பி வாங்க தான் வந்தேன். என்னங்க சொல்றீங்க? அப்புறம் என்னங்க, ஏற்கனவே இந்த வீட்டை வேற ஒருத்தருக்கு வித்துட்டு டபுள் டாக்குமெண்ட் போட்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? நீங்க என்னங்க சொல்றீங்க? நான் யாருக்கும் இந்த வீட்டை விக்கலைங்க. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு மட்டும் தான் இந்த வீட்டை பேசியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சுந்தரமூர்த்தின்னு ஒரு ஆள் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் சரி வராது. என் அட்வான்ஸா திருப்பி கொடுங்க. அட, இருந்த பணம் செலவாயிடுச்சுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. 2 நாள்ல இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு நீங்க போங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்றேன். ஒழுங்கா எந்த வில்லங்க இல்லாம டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வீட்டை கொடுங்க. இல்லனா என் அட்வான்ஸை திருப்பி கொடுங்க. உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம். இந்தாங்க, நான் வரேன். ஏங்க, என் பணத்துக்கு பதில் என்னங்க? யோ, உன் கண்ணு முன்னாடி நடந்ததை பாத்துக்கிட்டு தானே இருந்த. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. 2 நாள்ல பணம் வரணும் நான் சொல்லிட்டேன். ஏய் ஐயா, இது ராசாத்தியோட இடம்டா. ஆமா, அந்த ஆளுகிட்ட நல்லா விசாரிச்சியா? நல்லதான் ஏன் விசாரிச்சேன். ஏய், என்னைய பாத்துட்டு இருக்க? அதோ பாரு, அங்க ஒருத்தன் மாக்கா மாதிரி நிக்கிறான் பாத்தியா? அவனை கூட்டு வா. யோ, ஏமா இங்க வாயாங்க. யார யோவு? இங்க வா. என்னையா? ஆமா, உன்னதான். வரேன்டா வெண்ண. என்னையா யோன்றீங்க? வரேன்டா. யோ, உங்களுக்கு கால்லாம் நல்லா தானே இருக்கு. அது வரைக்கும் வர வேண்டியது தானே. இந்த காலை வச்சு நான் நடந்து வரேன். இங்க சுந்தரமூர்த்திங்கிறது யாரு? ஆமா, நான் தான் இந்த சுந்தரமூர்த்தி. என்ன இப்ப? ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு அட்ரஸ போட்டு என் வீட்டையே டபுள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருப்ப. ஏய், நான் யார் தெரியுமா? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? இங்கேயே அடிச்சு போட்டு உன் ஜோலியை முடிச்சு போயிட்டே இருப்ப. ஏய், என்னடா? யோ, அந்த யோ நான் இல்லையா? அங்க பாரு. யார் சொல்லிய யார் முடிப்பா? இந்த வரேன். வா. அண்ணே, இனியும் இந்த கெட்டப் தேவையில்ல, கழிச்சிருங்க. கலைச்சிடுறேன். சப்பாடா. ஹாய். என்ன ராசாத்தி இதெல்லாம்? என்ன இதா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்ன தைரியம் இருந்தா எங்களோட நிலத்துக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு லோன் கிடைக்க விடாம பண்ணிட்டு, அதோட விடாம 20 லட்சம் தரேன், இடத்த எனக்கே கொடுத்துருன்னு கேப்ப. என்ன பண்றது? ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிக்கணும். என்கிட்டே உன் வேலையை கட்டுறியா? ஏண்டா, ஃப்ராடு பண்றவங்க தான் ஃப்ராடு வேலையை காமிக்கணும். அப்புறம் என்ன ஊரார்கிட்டயே காமிக்கிறது? மாப்பிள்ள சரியா சொன்ன. என்னடா, குடும்பமா சேர்ந்து என்ன சீண்டி பாக்குறீங்களா? இங்க பாரு பரந்தாமன், உனக்கு வேற வழியே இல்ல. நாங்க என்ன சொல்றோமோ அத நீ கேட்டுதான் ஆகணும். உன் வீட்டு டாக்குமெண்ட் என் கையில இருக்கு. இப்போ டீல் பேசலாமா? என்ன சொல்ற ராசாத்தி? உன் வீடும் இடமும் சேர்த்து என்ன ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குமா? சரி, அதுல 25%. நான் ஒரு 25 லட்சம் தரேன். உன் வீட்டை என் பேருக்கு எழுதி கொடு. என்ன டீல் ஓகேவா?
உன் வீடும் இடமும் சேர்த்து என்ன ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குமா? சரி, அதுல 25%. நான் ஒரு 25 லட்சம் தரேன். உன் வீட்டை என் பேருக்கு எழுதி கொடு. என்ன டீல் ஓகேவா? என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? ஏய் சும்மா பேசிட்டு இருக்காத. டீல் உனக்கு ஓகேவா இல்லையா அதை மட்டும் பேசு. அதானே மாப்பிள்ள சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. தம்பி பரந்தாமன், ஒத்து போங்க பரந்தாமன். ஏய் உன்னெல்லாம் என்ன பண்ணுவ? என்ன பரந்தாமன், வலிக்குதா? எங்களுக்கு இப்படிதானே இருந்திருக்கோம். நாங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி ஆசையா வீடு கட்ட நினைச்சா அதுக்கு இடைஞ்சல் மேல இடைஞ்சல் கொடுப்ப. நாங்க தவிக்கும் போது அத பார்த்து நீ ரசிப்ப. இதே உனக்கு வந்தா இடிக்குதா? சரி பரந்தாமன், நீ எங்க இடத்த வச்சுக்கோ, நான் உன் இடத்த வச்சுக்கிறேன். என்ன இந்த டீலாவது ஓகேயா? ஏய் ராசாத்தே, ஏய் அடங்கு. இப்ப எதுக்கு கத்துற? எந்த பிரயோஜனமும் கிடையாது. விடுங்க மாமா, பாவம் அவரு. சரி பரந்தாமன், நீ ஏன் என்ன பண்ணான்னு சொல்லு. ராசாத்தே, என்ன மடக்கி தோக்கடிச்சிட்டல்ல. சரி, நான் உன் இடத்தோட டாக்குமெண்ட கொடுத்தறேன். அதே மாதிரி நீ என் இடத்துல குறுக்க வராத. இது நல்ல பிள்ளைக்கு அடையாளம். அது அப்படிலாம் இல்ல மாப்ள. எக்ஸ் சேர்மன் பரந்தாமனுடைய குடிமி இப்ப நம்ம கையில இருக்கு. அதான் ஐயா பம்புறாப்ல இல்ல. இனியாவது என்கிட்ட சீண்டாம ஒதுங்கி உன் வழிய பாத்துக்கிட்டு போ. அது மட்டும் இல்ல, அந்த கண்மணி பேச்ச கேட்டு இருக்கிற மரியாதையும் இல்லாம அழிஞ்சு போயிடாத. அவ தானும் முன்னேற மாட்டா, அடுத்தவங்களையும் முன்னேற விட மாட்டா. நான் அவ ப்ராப்பர்ட்டிக்கு போலியா டாக்குமெண்ட் ரெடி பண்ணல. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு இனியனும் ராசாத்தியும் சேர்ந்தே டபுள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க. என்ன பரந்தாமன் இது? ஆமா கண்மணி, என்கிட்டயே அவங்க வேலையை காட்டிட்டாங்க. அது மட்டுமா, 25 லட்சம் கொடுத்துறேன், இந்த இடத்தை விட்டு ஓடிடுன்னு என்கிட்டயே நான் சொன்ன வரியை வரி மாறாம சொல்றாங்க. என்ன கண்மணி இப்படி பண்ணிருக்காரா சாத்தி? நாம தான் ஃப்ராடுன்னு பார்த்தா அவன் நம்மளுக்கு மேல வேலை பார்த்திருக்கா. எங்க போனாலும் வந்து குறுக்க நிக்கிறான். நாம ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா அவன் நம்மளை விட பல மடங்கு யோசிச்சு திருப்பி அடிக்கிறான். ஆமா கண்மணி, நாம என்னதான் யோசிச்சு புதுசு புதுசா குடைச்சல் கொடுத்தா கூட அவ அடிச்சு நமக்கே துவம்சம் பண்ணிடுறா. விடுங்க பரந்தாமன், அவ கொட்டத்தை அடக்கதான் நான் மகளிர் அணி தலைவியா கட்சிக்குள்ளேயே வந்திருக்கேன். இனிதான் இந்த கண்மணியோட சுயரூபத்தை பார்க்க போறோம். இதுங்க ரெண்டுத்துக்கும் பில்டப்பா பிளான் போடதான் தெரியுது. ஆனா கடைசியில ஜெயிக்க போறது என்னமோ ராசாத்தி தான். ஆனாலும் ஓவர் நினைப்புல தெரியுதுங்க ரெண்டும். பரந்தாமன், உங்களை மிரட்டி இதுல வேணா அவ தப்பிச்சிருக்கலாம். ஆனா அந்த வீட்டை கட்டி முடிக்க அவளை விடவே கூடாது. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டே இருக்கணும். அதுல அந்த சேர்மன் பதவியையும் விடணும். வீட்டை கட்டுற பிளானையும் டிராப் பண்ணணும். கூடிய சீக்கிரமே பண்ண வைக்கிறேன். राजाधिराजाय प्रसख्यदायिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समेगा मां कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु. எல்லாருக்கும் ஆர்த்தி காட்டும். முதல்ல அவங்க இந்தாங்க. போங்கண்ணா. ஆமா, நான் போய் தேங்காய் உடைச்சிட்டு வந்தேன். போயிட்டு வாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் தூள் தூளாக்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் தான். ராசாத்தி மாதிரி நல்லவங்களை ஆண்டவன் சோதிச்சாலும் கடைசியில காப்பாத்திடுவார். கடவுளே,
கண்டவங்க கண்ணு படாம எல்லாம் நல்லபடியா முடியணும்பா கடவுளே. ஐயோ கண்மணி என்னாச்சு? ஐயோ தேங்காய் துண்டு வந்து மேல பட்டுருச்சுமா. அச்சச்சோ, கண்ணென்ன அவிஞ்சா போச்சு? ஆள் மேல படுற மாதிரி உடைக்கிற? அம்மா நான் வேணும்னு செய்யலமா, தெரியாம உங்க மேல பட்டுருச்சு. தெரியாம பட்டுருச்சா? உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க நிக்கிறது வாழ வைக்கும் வானவில் கட்சியோட மகளிர் அணி தலைவின்னு. ஏமா நான் தான் தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னமோ கட்சி தலைவி தொண்டர்னு அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு பீத்திக்கிட்டு தெரியற. என்ன சொன்ன? அவர் வயசு என்ன? அவரை போய் அடிக்க கை வாங்குற? ரசதி, யார்கிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்க? என் பொண்ணு ஒன்னும் சும்மா அடிக்க போகல. அவன் என் பொண்ணு மண்டைய உடைக்க பார்த்தான், அதான். எல்லாமே நாங்களும் பாத்துட்டு தான் இருந்தோம். அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. அதாமா நானும் சொன்னேன். அதுக்கு அவங்க என்னமோ தலைவி அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி அடிக்கலான்னு கேக்குறாங்கம்மா. ஏன் கண்மணி, இதுக்கெல்லாம் உன் கட்சி பேரை யூஸ் பண்ணுவேன்? பா ஹே, என்ன ஜெயிச்சுட்டோங்கிற திமிரா? இப்பதானே அஸ்திவாரம் போட்டிருக்க. இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாண்ட. நீ எப்படி இந்த வீட்டை கட்டி முடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன் கனவு எல்லாம் வெறும் கனவு தாண்டி. ஒரு நாளும் அதை நிஜமாக்க நான் விட மாட்டேன். ஏமா என்ன பொண்ணுமா நீ? இப்பதான் முத வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க, அதுக்குள்ள எப்படி அவசகுணமா பேசுற? மா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? இந்த பொண்ணை பேச விட்டு வேடிக்கை பாக்குற? போதும், நிறுத்து. என் பொண்ணு எப்பவும் சரியாதான் பேசுவா. விடுங்க சார், அவங்க 2 பேரும் அப்படிதான். உதாரணம் பாத்தீங்க, எங்க கிட்ட எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் இது. ஹே இனியா, உன் ஆட்டத்துக்கு எல்லாம் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுற. சரிங்க, கட்டுங்க. நாங்க அதுக்குள்ள வீட கட்டி முடிச்சிடறோம். சரிங்க. அதையும் பார்க்கலாம். பார்க்க தானே போறீங்க? மா வா போலாம். சரி வாங்க, நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க போலாம் மேடம், வாங்க. உன்ன மாதிரி ஆளெல்லாம் கூட வச்சிருந்தா இப்படிதான் போற வரவெல்லாம் கண்டதை பேசிட்டு போவான். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு வா. சரி தொண்டர்களே, இப்போ உடனே ராசாத்திய பதவியை விட்டு இறக்க முடியலனாலும் நாம யாரு, நம்ம கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு அவளுக்கு காட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா